திருச்சி கிழக்கு தொகுதியில் பரப்புரை செய்வதற்காக தவேக தலைவர் விஜய் அங்கு சென்றிருக்கிறார். தான் போட்டியிடும் திருச்சி கிழக்கு தொகுதியில் பரப்புரைக்காக சென்றிருக்கும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், இந்த பரப்புரை திட்டம் என்ன என்று கட்சி தரப்பில் சொல்லப்பட்டுள்ளது? திருச்சியில் தவேக தலைவர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். அதற்காக ஏற்கனவே அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அப்போது அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். தற்போது திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மீண்டும் அவர் பிரச்சாரம் செய்வதற்காக தற்போது அவர் திருச்சி விமான நிலையம் வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற தொகுதிகளில் திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 9 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய 8 வேட்பாளர்கள் தற்போது விஜய் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக பாத்தீங்கன்னா அவங்க கட்சியின் சார்பாக விசில் மாலை விஜய் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது. தற்போது விஜய் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் ஏறி அவர் பரப்புரை மேற்கொள்ள சென்றிருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த திருச்சி கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட ஒரு 6 கிலோமீட்டர் சுற்று வட்டார பகுதி, KK நகர், காஜாமலை பகுதி, பெரியார் ஈவேரா பெரியார் காலேஜ் உள்ளிட்ட கல்லூரிகளுக்கு அருகே இவர் பிரச்சாரமானது நடைபெற இருக்கிறது. 2 இடங்களில் விஜய் அவர்கள் பேசுவதற்கான அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நகரின் உள்பகுதியில் சென்று இரவு 9 மணி வரை பிரச்சாரம் செய்ய இந்த அனுமதியானது கேட்கப்பட்ட நிலையில் 3 மணியிலிருந்து 6:30 மணி வரை பிரச்சாரம் மேற்கொள்வதற்கான அனுமதியானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 27 நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அவரது வாகனத்தை யாரும் பின்தொடர்ந்து செல்லக்கூடாது. கூட்டம் அவர் பேசுவதாக ஒதுக்கப்பட்டிருக்க இடத்திற்கு அருகே ஆம்புலன்ஸ் மற்றும் மின் வாகனங்கள், மின் தடுப்பு வாகனங்கள் போன்றவை எல்லாம் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்க இருக்கக்கூடிய உயரமான கட்டிடங்கள், நீர் தொட்டிகள் போன்றவற்றில் ரசிகர்கள் ஏறாமல் இருப்பதற்காக கட்சி நிர்வாகிகள் அதற்கான பணி ஆட்களை தனியாக வைக்க வேண்டும் என்ற உத்தரவு மனு காவல்துறையின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில தற்போது பிரச்சார வாகனத்தில் இருந்து புறப்பட்டு செல்லக்கூடிய விஜய் அவர்கள் விமான நிலையத்திற்கு அருகேதான் அவர் செல்லக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா நகரின் உள்பகுதிக்குள்ளே பெருசா அவர் செல்லல. அவர் பிரச்சாரம் செய்யற இடம் பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிதான். அந்த அவர் போட்டியிடக்கூடிய தொகுதியில மட்டும்தான். ஏற்கனவே பாத்தீங்கன்னா பெரம்பூர் பகுதியில, சென்னையில போட்டியிடக்கூடிய தொகுதியில அவர் நேற்று போய் மக்களை சந்தித்த நிகழ்வு எல்லாம் இருந்த நிலையில தற்போது அவர் திருச்சி கிழக்கு தொகுதியிலையும் போட்டியிடுறாரு. இந்த பகுதியில தற்போது பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காக அவர் வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நம்ம தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் சார்பாக போட்டியிடக்கூடிய 8 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களும் தற்போது அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. தற்போது விஜயனுடைய பிரச்சாரமானது தற்போது தொடங்கி இருக்கிறது. அபிநயா, ரகுவரன், இந்த பரப்புரை என்னவாக நடைபெற இருக்கு? இப்போ வாகனத்தில் சென்றபடியே அவர் பரப்புரையில் ஈடுபட இருக்கிறாரா, அல்லது வீதி வீதியாக சென்று வீடு வீடாக சென்று இங்க பெரம்பூரில் பரப்புரை மேற்கொண்டார்? அப்படியான திட்டம் எதுவும் இருக்கா திருச்சி கிழக்குல? அது போன்ற அனுமதிகள் இங்க பெறவில்லை. ஏன்னா இந்த எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுனால அவங்க இதற்கான முன் அனுமதியும் பெற வேண்டும் அரசியல் கட்சியினர். ஆனா இவங்க கேட்டிருக்க அனுமதி பாத்தீங்கன்னா வாகன பரப்புரை மற்றும் வாகனத்திலிருந்து அந்த ரோட் ஷோ போறதுக்கும் அங்க நின்று பேசுவதற்கும், வாகனத்தில் நின்று பேசுவதற்கான அனுமதி மட்டும்தான் பெறப்பட்டிருக்காரு. எந்த ஒரு வீட்டுக்கும் சென்று போன்ற பிரச்சாரத்திற்கான அனுமதிகள் இதுவரைக்கும் தவேக சார்பில் பெறப்படல. சரியாக ஒரு 3 மணி நேரம் இவருடைய பிரச்சாரம் இந்த பகுதியில் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த பகுதிகளில் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 2 இடங்களில் இவரது வாகனம் நின்று பேசுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால திருச்சி மாநகர காவல்துறையின் சார்பாக இந்த பாதுகாப்பு பணிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. போக்குவரத்து மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவர் தற்போது பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய பகுதி புதுக்கோட்டை சாலை, திருச்சி புதுக்கோட்டை சாலைக்கூடிய பகுதி. அதனால அந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்காக பேருந்துகள், அதாவது திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் புதுக்கோட்டையிலிருந்து திருச்சிக்கு வரக்கூடிய வாகனங்கள் பாத்தீங்கன்னா பஞ்சப்பூர் வழியாக மாற்றிவிடப்பட்டிருக்கிறது. தற்போது இவருடைய வாகனம் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறது. அங்கு ஏராளமான தொண்டர்கள் அங்கு காத்திருக்கிறார்கள். அங்கிருந்து ரோட் ஷோவை தொடங்கக்கூடிய விஜய் அவர்கள் அங்கிருந்து காஜாமலை பகுதி மற்றும் KK நகர் சாலை வழியாக ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு பகுதி, அந்த பகுதியில் அவர் தன்னுடைய ரோட் ஷோ மற்றும் பிரச்சாரத்தை நடத்த இருக்கிறார்.
திருச்சி கிழக்கு தொகுதியில் பரப்புரை செய்வதற்காக விஜய் வந்திருக்கிறார். சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.